ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு நாடு, அந்த நாட்டில் மிக சூப்பரான ரோடு இருக்குது, ரோட் சிஸ்டம் பக்காவாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பக்காவாக இருக்குது, ரூல்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கை கேப்ரஸ். ஓகேங்களா? அந்த அளவுக்கு எல்லாமே பெரிய பெரிய பில்டிங். ஒன்று கூட வந்து பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, மால்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய சூப்பரான லக்ஸூரியஸ் கார்ஸ் பார்க்க முடியும். எந்த ரோட்டில் பார்த்தாலும் பெரிய பணக்காரர்கள் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ தண்ணி சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கரப்ஷன், முக்கியமான விஷயம் கரப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஊழல் இல்லாத ஒரு நாடு. மேபி சில கொஞ்சம் இடத்துல இருக்கலாம். மோஸ்ட்லி உலகத்திலே பார்த்திங்கன்னா ஊழல் ரொம்பவே கம்மியாக இருக்க ஒரு நாடு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு. ஸோ கேட்கவே பயங்கரமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்படி ஒரு நாடு இருக்குமா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? பட் ஆனால் அந்த நாடு மிகவும் ரொம்ப பின்தங்கிய ஒரு ஸ்லம், ஒரு சேரியாக மட்டும்தான் இருந்திருக்கு. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் இவ்வளோ பேர். ஜஸ்ட் மீன் பிடிக்கிறது மட்டுமே ஒரு சின்ன தொழிலாக வச்சு அங்கே ஒன்றுமே இருக்காது. ஈவன் சாப்பாடு கூட நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு, அந்த மாதிரியான ஒரு நகரம் கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு குட்டி நாடு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் அடைஞ்சிருக்கு. எப்படி இவ்வளோ பெருசாச்சு? அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு வளமுமே கிடையாது. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு எண்ணெய் வளம் இருக்கும். ஓகேங்களா? டூரிஸ்ட் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே டூரிஸ்ட்லாம் இப்போ தான் டெவலப் பண்ணாங்க. பட் ஆனால் அங்கே வளம்னு பார்த்தோன்னா ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடுனா துபாய், இந்த மாதிரி சைட்லாம் வந்து ஒரு நல்ல வளமான நாடு. ஆனால் இந்த நாட்டில் ஒரு எண்ணெய் வளம் கிடையாது, கோல்டு கிடையாது, கோல்டு மைனிங், சில்வர் மைனிங் எதுவுமே கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு நாடு இவ்வளோ நான் சொன்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரான ஒரு நாடாக மாறி இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இப்போ முக்கால்வாசி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் பேசுகிறது சிங்கப்பூரை பற்றி தான். சிங்கப்பூர், நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு புது வீடோ புது ரோடோ பார்த்தோம்னா நம்ம சிங்கப்பூர் ரோடு மாதிரி இருக்குப்பா, சிங்கப்பூர் மாதிரி இருக்குது இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துருக்க கூட மாட்டாங்க, சிங்கப்பூர் போயிருக்க மாட்டாங்க, சிங்கப்பூர் வரட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி இருக்குது, சிங்கப்பூர் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நாடு வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை. ஒரு எண்ணெய் வளம் கிடையாது, ஒரு ரோட் சிஸ்டம் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல், எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் வளர்ந்த நாடு ஒரு மனுஷனால் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க, லீ காங் யூ அவர் தான் அந்த நாட்டுடைய லீடர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இதை செஞ்சுருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஜென்ரேஷனில் மாற்றிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்கன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன்லேயே மாற்றிருக்காரு. ஓகேங்களா? அவர் அந்த ஒரு நாட்டை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1963 பிரிட்டிஷ் வந்து அங்கே ஆண்டிருக்காங்க. ஆண்டுட்டு அப்போ தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. பிரிட்டிஷ் வந்து விட்டுட்டு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸு, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சுத்தமாக வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு மலேசியாவோட தான் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மலேசியாவில் இருந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா வந்து ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் க்ரோவான கண்ட்ரி. பட் ஆனால் சிங்கப்பூரில் ஒரு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு பீப்புளாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கால்வாசி சைனீஸாக இருப்பாங்க, இந்தியன்ஸாக இருப்பாங்க, கிறிஸ்டினு, முஸ்லீமு, ஹிந்துஸ், இந்த மாதிரி பிரிஞ்சு ஒரு அன்ஆர்கனைஸ்டான செக்டார், அன்ஆர்கனைஸ்டான ஒரு பீப்புளாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நாள் வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபியோடைய பிறந்த நாள் வருது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா பத்தான் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கோலன் அப்படின்ற இடத்துக்கு ஒரு நடைப்பயணம் செய்கிறாங்க. ஸோ ஒரு ஊர்வலம் மாதிரி செய்கிறாங்க. ஓகேங்களா? ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குது. யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் நிறைய பேர் இறக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஊர்வலத்தில் பெரிய பிரச்சனை ஆகும்போது இந்த கவர்மெண்ட், மலேசியா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மலேசியா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மலேசியாவுடைய நேட்டிவ்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த பார்ட்டிஸு இந்த சைனீஸ் தான் வந்து முக்கால்வாசி பேர் சிங்கப்பூரில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து எங்களுக்கு சிங்கப்பூரே வேணாம், சிங்கப்பூர் வந்து ஒரு குப்பை, அது வெறுமே ஒன்றுமே பண்ண முடியாது அதை வச்சுக்கிட்டு, அது வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து சிங்கப்பூரை தனித்து விடுறாங்க. சிங்கப்பூர் ஒன்றுமே இல்லாத அனாத நாடாக வந்து தனியாக வந்து சிங்கப்பூருடைய லேண்ட் மாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய லேண்ட் மாஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 734 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுன்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோட கொஞ்சம் பெருசு. கன்னியாகுமரியோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2ல் 1 பங்கு தான்.
கன்னியாகுமரியோட ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1685 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. பட் ஆனால் சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 734 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டில். ஓகேவா, அந்த அளவுக்கு ஒரு சின்ன லேண்ட்மாஸ் தான் இருக்குது. ஸோ லேண்ட்மாஸும் கிடையாது, எண்ணெய் வளம் கிடையாது, கோல்டு மைனிங் கிடையாது, பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, போர்ட்டு கிடையாது, இல்லை ஏர்போர்ட்ஸ் கிடையாது. ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு நாடு பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. அது யாராலனா லீ குவான் யூவால் தான். சரி, அப்படி என்னப்பா பண்ணார் லீ குவான் யூ, என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, லீ குவான் யூ வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் நல்லா எக்கனாமிக் படிச்சிருக்காரு. அது வந்து அப்பயே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து போயிட்டு அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் அப்பயே பேசிப்பாங்க, நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், சிங்கப்பூர் வந்து ஒரு சூப்பரான இடமா மாறணும் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அங்கே வந்து போட்டி பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அப்புறமேட்டு இவர் வந்து கடைசியாக சிங்கப்பூர் பிரியக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார். பிரிஞ்சிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு முன்னாடி இவர் மீடியாவில் ஓப்பனாக அழுவவும் செய்கிறாரு. ஓப்பனாக உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு அழுகுறாரு. உலகமே வந்து என்னடா இது, ஒரு நாடு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பார்க்குது. இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கார். ஏன்னா இவர் வந்து சிங்கப்பூரை ரொம்பவே லவ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து படிச்சுட்டு வந்து லவ் பண்ணி இங்கே வந்து ஸோ சிங்கப்பூரை வந்து ஒரு பயங்கரமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வர்றாரு. எப்படின்னா டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டு. சிங்கப்பூரோட கவர்மெண்ட்னா ஃபஸ்ட்டு க்ளீன் அண்ட் டிசிப்ளினாக இருக்கணும். எங்கேயுமே கரப்ஷன் இருக்கக்கூடாது. கரப்ஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து அவர் உண்மையிலே வந்து ரொம்பவே தண்டிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனை வந்து நம்ம நார்மலாக ஜெயிலில் போடுவாங்க இல்லைங்களா, ஆனால் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் யாருமே வந்து இன்னொருத்தவங்க அடிக்கக்கூடாது. பட் ஆனால் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ஒரு தப்பு யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள அடித்து ஒரு ஃபிசிக்கலாக அடித்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணுற ஒரு பழக்கம் சிங்கப்பூரோட கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூருடைய போர்ட் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய போர்ட் ஒன்று கட்டுறாங்க. போர்ட் ஏன்னா அவங்களுக்கு லேண்டே கிடையாது, ரொம்ப சின்ன லேண்டு தான். ஸோ அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டு கட்டுறாங்க. ஏன்னா அவங்களோட லேண்டு இருக்கிற இடத்த அவங்க ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட்லேருந்து இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வர எண்ணெய்கள், ஸோ இந்த பக்கம் இருந்து அமெரிக்காவோட ரொம்பவே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே கைகூத்து இருக்காங்க. முக்கியமாக அமெரிக்கா, யூகே, இந்த மாதிரி கனடா, இந்த மாதிரி கண்ட்ரியோட ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய பெரிய கண்ட்ரிஸோட சிங்கப்பூர் வந்து நல்ல க்ளோஸாக இருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இதுவுமே பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இராணுவத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த இராணுவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாமே இஸ்ரேலிருந்து எடுக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்பவே சூப்பரான இராணுவம் வச்சுருக்காங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் சூப்பராக இருக்கும். இஸ்ரேலில் இருக்கிற வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் எல்லாமே இஸ்ரேலில் இருந்தால் இருக்காங்க. ஈவன் அமெரிக்கனோட சயின்டிஸ்ட் கூட இஸ்ரேலோட நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்கி அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் வந்து அந்த சிங்கப்பூரை வளர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லீ குவான் யூ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸை வந்து கையில் கேரி பண்ணிகிட்டே இருப்பாராம். எல்லாருக்குமே தோணும், என்னடா இது ரெட் கலர் பாக்ஸ் எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா அதுக்குள்ளே வந்து இவர் என்ன வச்சுருப்பாருன்னா பணமோ துப்பாக்கியோ ஆர்னமெண்ட்ஸோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அவருக்கு அன்னைக்கு நாளுக்கு தேவையான ஒர்க்கு என்னென்னலாம் பெண்டிங் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சுருப்பாராம், அன்றைக்கே முடிப்பாராம். என்னென்னா இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எல்லோரும் தூங்குறப்போ நம்மளுடைய ஒர்க் இன்கம்ப்ளீட்டான ஒர்க்ஸை நம்ம கண்டிப்பாக முடிச்சிடணும் அந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவர் எந்த ஒர்க்குமே தள்ளி போட மாட்டார். அன்றைக்கான ஒர்க்கை அன்றைக்கி முடிச்சுடுவார். ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு வைங்களேன். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவார், கொஞ்ச நேரம் தான் தூங்குவார். ஸோ அந்த மாதிரி இருந்து வெறும் மீன் பிடிக்கிறது மட்டுமே தொழிலாக இருக்குது. அந்த இடத்துல பெரிய போர்ட்டை வர வைக்கிறாங்க, மக்கள் எல்லாத்தையுமே வேலை செய்ய வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வராங்க. ரூல்ஸால் மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் இன்னொன்று முக்கியமானது சொல்கிறாங்க, ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை தராதுன்னு ரொம்பவே ஆணித்தனமாக நம்பினவர் அவர் தான். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனநாயகம் தான். நம்ம இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக நாடு, அதுக்கு தான் ரொம்பவே பேர் போனது. பட் ஆனால் நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா டிக்டேட்டர்ஷிப்புக்கு அப்ரூவ் ஆகாத நாடு. நம்ம டிக்டேட்டர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம மக்கள் யாருமே. பட் ஆனால் சிங்கப்பூரில் வந்து டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா நீங்கள் ஜனநாயகத்தை விட்டு கொடுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கவர்மெண்ட் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது. பேச்சு சுதந்திரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. போராட்டம் பெருசாக நடத்த முடியாது. போராட்டம் நடந்தாலே அங்கே வந்து இவர் வந்துடுவார், டைரெக்டாக வந்து நின்று போராட்டம் கைவிடுங்க, உங்களுக்கு தேவையானதை நான் இப்போவே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராடவே விட மாட்டார். போராடினாலும் அது ரொம்பவே தப்பு அங்கே. ஸோ அங்கே டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு
அடக்குமுறைகளையும் பண்ணி தான் அந்த நாடு பெருசாக வந்திருக்கு. நான் அடக்குமுறையை ஆறுதல் சொல்ல, அதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணுறவங்க கிடையாது. பட் ஸ்டில் அவங்க பண்ணுறத நான் சொல்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜிடிபி வந்து பார்ப்போம். சிங்கப்பூரோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா $574 பில்லியன் இருக்குது. 2025 எடுத்த சர்வே படி பார்த்திங்கன்னா $575 பில்லியன் இருக்குது. பட் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ஜிடிபியாக இருக்கா, அதோடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் சிங்கப்பூர்லேருந்து ஒரு மனிதன் வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் சொல்கிறேன் 75 லேக் 75 லட்சம் ஒரு வருடத்துக்கு சம்பாதிக்கிறான். இருக்கிறதுல வேர்ல்டுல டாப்பில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்க மக்கள். பட் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 லட்சம் தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம், கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. பட் ஸ்டில் நான் ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ எங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சேரி, ஒரு ஸ்லம்மாக இருந்த ஒரு இடத்த, ஒரு நகரம் தான், அது ரொம்ப குட்டி நகரம். பட் ஆனால் எல்லாரும் பாருங்கள் இப்போ சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூருக்கு போய் வேலைக்கு செய்யணும், சிங்கப்பூர்னாலே ஒரு ப்ரைடாக நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மாற்றுறதுக்கு ஒரே ஜென்ரேஷன் ஆள் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு ஜென்ரேஷன். ஓகேங்களா? அவங்க மூலிமா இவங்க மூலிமா அவங்க ஒரு குடும்பமாக சந்தி நிறையா ஜென்ரேஷன் சேர்த்து வளராமல் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரே ஜென்ரேஷனில் இவ்வளோ மாற்றிருக்காரு லீ குவான் யூ. அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு டெடிக்கேஷன் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு போராட்ட குணம் இருந்திருக்கும்னு. சரி ஓகேப்பா, இவ்வளோ பெனிஃபிட் சொல்லிட்டேன், எவ்வளோ ப்ரோஸ் எல்லாமே சொல்லிட்டேன், ஆனால் அது தப்பே கிடையாதா, பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. அது ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியறது கிடையாது. அந்த மாதிரி குறைகளை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாய்.